வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 172வது நிகழ்ச்சியும் நலவென்ப விளக்க உரையின் 20வது நிகழ்ச்சியுமாக இன்றைய நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதைக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதைக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அருமையான பாடலை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தமிழுக்கும் வாழ்த்து கூறினீர்கள். தாய்மொழி தினம் இந்த மாதத்தில் வருவதற்கும் இந்த வாரத்தில் வந்ததற்கும் தங்களுடைய பாடலுக்கும் ஒரு பொருத்தம் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் விளக்க உரை கேட்பதற்காகவும் வருகை புரிந்துள்ள சான்றோர் குண மக்கள் அனைவரையும் வருக வருக என முதலில் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நெறியாழ்வை செய்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி அதனை கட்டமைத்து இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பங்களை எல்லாம் அன்போடு செய்து வருகின்ற நெல்லை தீபன் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கின்ற சான்றோர் பெருமக்களாகிய ஜெயா மணிகண்டன் அவர்களையும் மற்றும் ஐயா தர்மலிங்கம் ஐயா அவர்களையும் டாக்டர் வி சரளா ஆறுமுகம் அவர்களையும் அம்மா ஜெயசக்தி நாவலாசிரியை அவர்களையும் வருக வருகவென வரவேற்று நாகம்மாள் நீலகண்டன் பனித்துளி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று பாப்பையா அவர்கள் மாநில தமிழ்ச்சங்கத்தில் இருந்து நம்மோடு இணைந்து இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று ஹைதராபாத்தில் இருந்து இணைந்திருக்கும் பிரபாவதி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்ற நேரத்தில் சங்கரம்மாள் அவர்களையும் நாவலாசிரியர் லிங்கராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் பங்கு பெறவிருக்கின்ற சார்ந்தோர் பெருமக்களையும் முன்பே நாம் வருக வருக என வரவேற்று அடுத்த நிகழ்ச்சியில் நாம் நுழையவிருக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக திருக்குறள் விளக்கம் கூறுவதற்காக அம்மா டாக்டர் பேராசிரியர் வி சரளா ஆறுமுகம் அவர்களை அழைப்பதற்கு முன்பு அவர்களை பற்றிய ஓரிரு வார்த்தைகளை நான் உங்களோடு
பகிர்ந்து கொள்வது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அம்மா அவர்கள் 3 முறை நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்றார்கள். வானொலி, தொலைக்காட்சி மற்றும் பன்னாட்டு நிகழ்ச்சிகளிலும் பட்டிமன்றம், கவியரங்கம், சொற்பொழிவு மற்றும் பல பார்வையாளராகவும் பல நிகழ்ச்சிகளில் அம்மா அவர்கள் பங்கு பெற்று சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். இசை மற்றும் கலாச்சார விழா ஒருங்கிணைப்பு ஆள்கை நெறியாள்கையில் பங்கேற்றிருக்கின்றார்கள். நூல் தொகுப்பாசிரியர் மட்டுமல்ல, உரையாசிரியராகவும் அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள். சான்றோர்கள், அலுவலர்கள், சமய பெரியோர்கள் ஆசீர்வாதத்தில் 300க்கும் மேற்பட்ட பாராட்டு சான்றிதழ்கள், விருதுகள், பட்டங்கள் தமிழால் பெற்ற பேரு என்று அம்மா அவர்கள் அதை பெருமையோடு வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 80 சிறுகதைகள், 2 சிறுகதை சிறந்ததாக தேர்வு, 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 4 புதினம், தொடர்கதைகள் என்ற வகையில் 2, ஐக்கு வகையில் 51, கஜல் கவிதை 4 என்று தன்னுடைய எழுத்துப்படியிலையும் தொய்வில்லாமல் தொடர் நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற அம்மா அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் கவிதையில் 8 உலக சாதனை சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றார்கள். ஏசியா, கின்னஸ், லிம்கா விளையாட்டு, யோகா சாதனையில் பங்கேற்பாளர் என்று உடல் சார்ந்த விளையாட்டுகளிலும் உடல் சார்ந்த உடலுக்கு உரம் ஊட்டுகின்ற செயல்பாடுகளிலும் அம்மா அவர்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். நோபல் உலக சாதனை 1,100,000 கவிதை எழுதிய சாதனை, திராவிட மொழியியல் மொழிபெயர்ப்பில் உறுப்பினராக அம்மா அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். இப்படி பல்வகை புகழ்களுக்கும் பெருமைகளுக்கும் சான்றாக விளங்குகின்ற தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கின்ற அம்மா பேராசிரியர் பி சரளா சரளா ஆறுமுகம் அவர்களை கவி விளக்கம், குரல் விளக்கம் வழங்குவதற்காக இப்பொழுது அன்போடு அழைக்கின்றோம். அம்மா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கின்ற நேரம் அதிகமாக 15 மணித்துளிகள். அதற்குள் அம்மா அவர்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து இந்த அவையினை அம்மா அவர்களிடம் பணிவோடும் அன்போடும் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் அம்மா, உங்கள் குரல் விளக்கத்தை எங்களுக்காக பகிர்ந்து தாருங்கள். நன்றி ஐயா, உங்களுடைய அறிவுரைக்கு. 10,000 கவிதைகள் 100 கவிதைகள் மட்டுமே என்னுடைய கவிதைகளாக படைத்தேன். கின்னஸ் பதிவுக்காக 1000 இல்லை ஐயா, 100 தான். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 172. இந்த வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வுகளில் நான் என்னை இங்கு முன்னிறுத்திக் கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், நெறியாளுகை செய்த கவிமாமணி பொதிகை மு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை சிறப்பாகவும் சீராகவும் செய்து கொண்டிருக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், நலவேந்தன் நலவெண்பாவை புகழேந்தி கவிச்சாற்றை வார வாரம் தொடர்ந்து விளக்க உரையை தெளிவுரையோடு தமிழ் சுவையோடு தமிழறிஞர் மேடையிலே 20 தொட்டு இனியும் தொடர இருக்கின்ற KG ராஜபாபு ஐயா அவர்களை வணங்கி, இந்த அவையை வணங்கி, என்னை படைத்த இறைக்கும் என்னை சுமந்த தாய்க்கும் என்னை வளர்க்கும் தமிழுக்கும் என்னை பாராட்டுகின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரைக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உறுதிக் கொண்டு, உலகை தன்வசம் கொண்ட குரலே வணங்குகிறேன். அனுமதியோடு குரல் 2 அளவின் ஆளுமையை என் பார்வையில் தமிழர் அறிஞர் முன் படைக்க இருக்கிறேன், உங்கள் அனுமதியோடு. காலகாலமாக அளவை மனிதன் அளந்து கொண்டு வாழ்கின்றான் எல்லாவற்றிலும். அந்த அளவு ஏனோ மக்களை ஆதி முதல் அந்தம் வரை அவனை அழைத்து செல்கிறது. தமிழரின் பொருள் அறிவியல் தொடர்பான அறிவு, இது என்னுடைய ஆய்வாக எடுத்துக்கொண்ட பகுதியை நான் சமர்ப்பிக்கின்றேன். பொருள் அறிவியல் என்பது பொருளின் தன்மை மற்றும் அதன் உட்தன்மையை ஆராயும் பிரிவாகும். இது ஒரு ஒருபடுத்தான இருநிலைத்தன்மையாகும். சங்க காலம் தொட்டே தமிழரிடம் பொருள் குறித்தான அறிவில் இருந்தமையை பல்வேறு வகையில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக, மலைபடுகடாமில் ஒரு செய்தி.
அயல் அயல் காய்ந்த தன்ன கூர்கற்க பார்வை வெயில் புற தருவும் இன்னல் இயக்கத்து. இந்த மலைபொழு கடாமுக்கும் குரலுக்கும் என்ன சம்பந்தம்? வருவோம். கூரிய கல்லாகி கிடக்கும் பாறைகள் யாவும் வெயிலில் காய்ந்து அதனை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். அது காய்ச்சி வைத்திருக்கும் வேலை போல நடக்கும் போது துன்பம் தரும். எனவே வெயிலின் சினம் தணிந்த பிறகு நடந்து செல்க என இப்பாடல் அடிகள் பொருள் தந்து நிற்கின்றன. பாறைகள் சூரிய வெப்பத்தை உள்வாங்கி வெளியிடும் தன்மையை, அவை சூரிய வெப்பத்தை பிரதிபலிப்பை பாறைகள் வெப்பம் கடத்தல் பற்றியதான நுண்ணறிவு என்பதை தமிழரின் பொருளறிவுக்கு முக்கிய சான்றாக விளங்குகின்றன. பொருள் அறிவியலில் முதன்மையானது அளவியலாகும். பொருள்களின் பருபொருள் அவை அறிய முயல்வது அளவியலாக இருக்கின்ற காரணத்தினால் பருபொருளின் நிறையே நாம் அளவு என்கின்றோம். இவற்றை அளந்தறிய உதவும் கருவியை நாம் அளவுகோல் என்கின்றோம். அவற்றை ஒரு பொது பெயரால் குறிப்பிட்ட முயன்றால் அதனை அளவீடு என்று குறியீட்டை பயன்படுத்துகின்றோம். கேடினும் உண்டோர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் போல் என்ற குரல் 796. இந்த குரலினுடைய விளக்கம் என்னுடைய பார்வையில் கொடுத்திருக்கிறேன். துன்பம் விளைவுகளை அளக்க முற்படும் செய்தியை குறிப்பிடுகின்றது. ஒருவன் இழைத்த தீங்கானது வருங்காலத்தினராலும் அளந்தறிய முடிகிறது. அவர்கள் உறவுகளின் குற்றத்தாரையும் அளவிட முடியும் என்று தெரிவிக்கின்றது. இக்காலத்தில் கண்டறிந்த வெர்னியர் அளவுகோல் துல்லியமாக அளவிடுதலில் முக்கிய கருவியாக இருக்கின்றது. இதே போல்தான் காலிஃபர் அளவுகோலும் இவற்றின் நுட்ப அளவுகளை காண கண்ணைத்தான் இன்று வரையிலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கண்ணை போன்று சரியாக அளக்கின்ற கருவி உலகத்தில் வேறு உண்டா? அளவிடுதலில் கண்களின் முக்கியத்துவம் மற்றும் பங்கை இது தெரியப்படுத்துகின்ற அளவிடுதலில் கண்ணின் முக்கியத்துவத்தை மிக அழகாக குரல் காட்டுகிறது. நுண்ணியம் என்பர் அலங்குகோல் காணுங்கால் கண்ணில்லது இல்லை பிற என்று குறிப்பிடுகிறது. இந்த குரலானது 710. இந்த குரல்ல சொல்றாங்க, அளவிடும் கருவியில் மிக முக்கியமானது தராசு பொருள் எடையை கணக்கிட இக்கருவி பயன்படுகின்றது. இதை தமிழில் அநேக இடங்களில் தமிழர் உவமையாக கையாண்டிருக்கின்றனர். தராசானது ஒரு பொருளின் எடைக்கு சமமான மற்றொரு பொருளை அளவிடுவதற்கு உதவுகின்றது. அந்த அளவை வேறொரு பொருளுக்கு சமமாக எடையும் தருகிறது. இதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் போடாமை சான்றோர் கண்ணி என்ற குரல் வெளிப்படுகிறது. இப்படி அளவுகளை வள்ளுவர் பல நிலைகளில் சொல்லியிருந்தால் கூட மனிதனோட வாழ்வில் அது மிகவும் பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. மிகவும் லேசானது என்று நினைக்கின்ற ஒரு பொருளும் உண்மையான கணத்தையும் குணத்தையும் கொண்டு விளங்குகிறது என்று அந்த தமிழர்களுடைய நுட்பமான அறிவை பல சான்றுகளாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். காலங்கள் மனிதனை எடைகளோ அதனுடைய அளவுகளோ அவற்றினுடைய நிலைகளை வடிவமைத்து சீரமைத்து நெறிப்படுத்துகின்ற ஒரு நிலையில் அமைந்திருக்கின்றன. இந்த 2 குரல்களிலும் அளவை முன்னிறுத்தி சொல்லப்பட்டதாக இங்கு உங்கள் முன் படைத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாகிறேன். நன்றி. நன்றி அம்மா. தங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் 15 நிமிடங்களாக இருந்தாலும் அதில் பாதியாக குறைத்து குரல் பற்றிய விளக்க உரையை வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த குரலில் குறிப்பு அறிதல் என்னும் அதிகாரத்தில் தாங்கள் எடுத்துக்கொண்ட குரல் உண்மையிலேயே மனித உயிர்களுக்காக ஆகட்டும் அல்லது மற்ற உயிரினங்களுக்காக ஆகட்டும் கண் என்பது ஒன்று இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. கண் இல்லாத மனிதனால் எத்தனை கஷ்டங்கள் இருக்கின்றன என்பதை என்கின்ற பொழுது கண் பார்ப்பதற்காக மட்டும் பயன்படவில்லை, அவை கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்க்கின்ற திறன்களையும் உடையவளாக இருக்கின்றன. ஆனால் தான் மனிதன்
நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக மாறுவதும் கண்ணின் பார்வையில் இருந்துதான் தெரிகின்றது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. மிக சிறப்பான குரல் விளக்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட தங்களுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக வெள்ளி இலக்கிய மேடையின் பாடலை பாடுவதற்காக ஐயா கேஜிஆர் அவர்கள் எழுதிய வரிகளுக்கு இசையமைத்து குரல் கொடுத்து பாடியவிருக்க ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர் அவர்கள் இந்த பாடல் இப்போது இந்த அவையிலே ஒலிபரப்பப்படுகின்றது. தீபன், ஐயா தீபன், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த போறேன். சரி. போட்டிருந்தாங்க, சாரி இது சப்ஸ்டிடியூஷன் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் போனபோது அப்படி பார்த்த போஸ்ட் முடிச்சுட்டாங்களா என்ன ஏது அப்படின்னு பசங்க எல்லாம் பேசிட்டு நாளை. இது ஒரு நலவின் பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான். கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை, கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை,
அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே. மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே. வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூர். நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூர். புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு. புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு. நளவேந்தன் வரலாறு நளவில் வானாதூர். நன்றி. அருமையான பாடல் வரிகளுக்கு சிறப்பான மெட்டமைத்து காதுக்கு இனிமையாக பாடலை வழங்கிய ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றது. நளவெண்பாவை பாடலிலே அந்த கதையினை எடுத்து ஒவ்வொரு வரிக்கும் அந்த நளவெண்பாவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி எல்லாம் கொண்டு வந்து நளவெண்பாவை சுருக்கமாக கதையாக நம் முன்னை எடுத்துரைத்த பாடலாகவும் இதை வழங்கிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக நளவெண்பார் விளக்க உரைக்குள் நுழையும் முன்பு விளக்க உரை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற கேஜிஆரை பற்றி அதிகமாக கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகளாவது கூற வேண்டும் என்பது மரபு என்ற காரணத்தினால் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். வேதியியல் படித்தது கல்லூரியில் என்பதாக இருந்தாலும் இன்றைக்கு இலக்கியத்தில் அவர் ஆழ்ந்து தோய்ந்து ஈடுபாடு கொண்டு எப்படி வேதியியலை ஆராய்ச்சியின் மூலம் அதை மெய்ப்பித்து காண்பதற்காக முயன்றிருப்பாரோ கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அது மேலே அதுபோல இலக்கியத்தையும் தான் அறிந்தவற்றை ஆய்ந்தவற்றை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சிறப்புற்று விளங்குகின்ற கேஜிஆர் அவர்களை பற்றி எத்தனை கூறினாலும் தகும் என்கின்ற நிலையிலே ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். எழுதிய நூல்கள் என்று சொன்னால் முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார் என்கின்ற ஒரு அருமையான கருத்துள்ள நூலை எழுதி தந்திருக்கின்றார். கண்ணதாசனை பற்றி ஐயா அவர்கள் பேசுவது என்றால் அவருக்கு காலம் நேரம் பத்தாது என்று கூறுகின்ற ஒரு நிலையிலே அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். 30,000 மோகனம் என்னும் நூலையும் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். வெள்ளி இலக்கிய மேடைகளே சில நளவெண்பாவுக்கு முன்பாகவே சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு விளக்க உரை ஆக்கிவிட்டு அந்த விளக்க உரைக்கு பின்பு நளவெண்பாவை நம்மோடு இப்போது எடுத்து விளக்க உரை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான பாடல்களை வெண்பாக்களை வெண்பா என்றால் புகழேந்தி என்று கூறுகின்ற அளவுக்கு பெருமை பெற்ற நளவெண்பாவை அதன் கதையினை, அதன் போக்கை, அதன் சிறப்பினை, அதன் அழகையெல்லாம் நம்மோடு ஐயா அவர்கள் வழங்கி
நம்மை எல்லாம் இலக்கியத்தில் ஆர்வமுள்ளதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது, தான் ஓய்வு பெற்றாலும் இலக்கியத்திலிருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என்று ஒரு இளைஞனை போல் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். என்றால் தமிழ் படித்தவனுக்கு இளமை எப்பொழுதுமே துள்ளிக் கொண்டிருக்கும் என்று கூறுவதைப் போல ஐயா அவர்கள் மிக இளமையாக இந்த இலக்கியங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நலவெண்பாவை பற்றி இந்த பாடல்களை கூறி விளக்குவரை கூறுவதற்காக ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. நிகழ்ச்சி வெள்ளி இலக்கிய மேடை 172வது நிகழ்ச்சிக்கு மிக இனிமையாக தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், வழக்கம் போல் மிக சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இனிய கவிஞர் அருமை நண்பர் பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கும், நெறியாள்கையை நேர்த்தியாக நடாத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே 2 திருக்குறள்களை மிக சிறப்பாக அளவு என்று பேசிய காரணத்தினால் அந்த அளவறிந்து பேசிய பேராசிரியர் முனைவர் சரளா ஆறுமுகம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரளா ஆறுமுகம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு அருமையான திருக்குறளை, அதிகமாக பழக்கப்படாத ஒரு திருக்குறளை நீ அழகாக எடுத்து பேசியிருக்கிறார். நுண்ணியர் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண் அல்ல பிற. கண்ணுதான் அளவுகோல். ரொம்ப அழகா ஒரே வரியில சொன்னாங்க. ஒரு கருத்தை சொல்வது முக்கியம், அதை விட முக்கியம் அதை அழகாக சொல்லுவது. அதை முனைவர் சரளா ஆறுமுகம் சொல்லுகின்ற பொழுது, கண்ணை விட சிறந்த அளவுகோல் எது என்று அவர்கள் சொன்ன பாங்கு மிக சிறப்பாக இருந்தது. இப்படி அளவு என்ற திருக்குறளை எடுத்துக்கொண்டு குறுகிய நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளாக அதை முடித்தது என்பது மிக சிறப்பான நிகழ்ச்சியாகும் என்று நான் கருதுகின்றேன். அடுத்து இப்போது நாம் பார்க்க போகின்ற நலவெண்பா என்பது நலனை தேடிக்கொண்டு வருகின்ற அந்தணரை பற்றிய பகுதி. நலன் அயோத்தி மன்னனிடத்தில் வந்து விட்டான். அயோத்தி மன்னனுடைய பேர் இருபதன், ரிதுபர்ணன், இருதுபர்ணன் பேரும். இந்த அந்தணருக்கு ஸ்வேதன் பேர். இது உரையாசிரியர்கள் தான் சொல்லியிருக்காங்க, பாட்டுல எங்கேயும் குறிப்பிடல. ஆனாலும் அவர்கள் சொன்னதை அப்படி ஏற்றுக்கொண்டு அயோத்தி மன்னன் ரிதுபர்மன், அந்த அண்ணனுடைய பேர் ஸ்வேதன். தமையந்தி சொல்லி அனுப்புறாங்க, நீங்கள் போய் அந்த மன்னவனை தேடிக்கொண்டு வாருங்கள் என்று அந்த புரோகிதனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். என்னை இருங்கானில் நீத்த இகழ்வேந்தன் தன்னை நாடுகென தன்போதை மின்னும் உரை கதிர்வேல் வேந்தன் புரோகிதனுக்கு இந்த உரை பகர்வதானால் உணர்ந்து. அந்தம்மா அதான் அவர்களை பற்றி ஒரு வர்ணனை, அவங்க அப்பாவை பற்றிய ஒரு புகழ். மின்னுப்புரை கதிர்வேல் வேந்தன், விதர்ப்ப நாட்டு மன்னன், அவருடைய மகள் சொல்றா, உரை பகர்வதானால் உணர்ந்து. உணர்ந்து சொல்றா. யாருகிட்ட சொல்றா? புரோகிதனுக்கு இந்த அந்த இடத்திலே சொல்கின்றான். என்ன சொல்கின்றால், என்னை அந்த இருள் மிகுந்த காட்டிலே விட்டு விட்டு வந்த மன்னவனை தேடிக்கொண்டு நீ போ என்று அந்த இடத்திலே அவள் சொல்லி அனுப்புகிறாள். என்னை இருங்கானில் நீத்த இகழ்வேந்தன் தன்னை நாடுக என, அது அவள் சொல்றது. தன்கோதை மின்னுப்புரை கதிர்வேல் வேந்தன், ஒளி வீசக்கூடிய வேலை உடைய வேந்தன். புரைன்னா எப்பவுமே போலன்னு அர்த்தம். மின்னலை போல ஒளி வீசக்கூடிய வேலை உடைய வேந்தன், வேந்தனுடைய மகள் இவனுக்கு புரோகிதனுக்கு சொல்கிறாள், நீ போய் நலனை தேடிக்கொண்டு வா. என்னை எப்படிப்பட்ட நலனை? என்னை காட்டிலே விட்டு விட்டு போனானே அந்த நலனை என்று சொல்றான்.
ஏன் அதை சொல்றான்னு கேட்டா, இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எங்கேயும் அதிகமா நடக்காது. ஆகவே இதை கொண்டு போய் சொன்னால்தான் யாராவது ஒருத்தர் நான் தான் நலன் என்று வந்து நிற்கக்கூடும் என்று உணர்ந்து சொல்றான். அதனால்தான் உணர்ந்து, உரை பகர்வதானால் உணர்ந்து. என்னை இருங்கானில் நீத்த இகழ்வேந்தன் தன்னை நாடுகென தன்கோதை மின்னு புரை கதிர்வேல் வேந்தன் புரோகிதனுக்கு இந்த உரை பகர்வது ஆனால் உணர்ந்து. அவனை தேடிக்கொண்டு போகிற பொழுது நீ என்ன சொல்லணும்னு சொன்னா, காரிருளில் பாழ்மண்டபத்தே தன் காதலியை சோர் துயிலின் நீத்தல் துணிவன்றோ தேர்வேந்தற்கு என்றறைந்தால் நேர் நின்று எதிர்மாற்றம் தந்தாரை சென்றறிந்து வாவென்றால் தேர்ந்து. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றான். என்ன சொல்றான்? காரிருளில் பாழ் மண்டபத்தில், பாழ் மண்டபம்னா பயன்படுத்தப்படாத மண்டபம், பயன்படுத்தப்படாத அந்த மண்டபத்தில் தன்னுடைய காதலியை அல்லது மனைவியை சோர் துயிலில் சோர்ந்து தூங்குகின்ற நேரத்தில் கைவிட்டு விட்டு வருவது எவ்வளவு பெரிய துணிச்சல்! அது ஒரு மன துணிச்சல். இந்த மன துணிச்சல் ஒரு கணவனுக்கு வராது. எப்படி வரும்? அப்படிப்பட்ட துணிச்சல் கொண்டவன் தேர்வேந்தன் என்று அறைந்தால், அப்படிப்பட்ட துணிச்சல் பட்டவன் தான் அந்த தேரை ஓட்டக்கூடிய வேந்தன் என்று சொன்னால், நலன் எப்போதுமே தேரை நன்றாக ஓட்டக்கூடியவன், விரைவாக ஓட்டக்கூடியவன் என்று புகழ் உண்டு. நேர் நின்று எதிர்மாற்றம் தந்தாரை, உங்க நேர்ல நிக்கிற யாராவது ஒருத்தர் அதற்கு மாற்றம் தந்தாருன்னா ரெஸ்பாண்ட் பண்றது, அதற்கு பதில் சொல்லுவது, அதற்கு எதிரொலி தருவது. தந்தாரை சென்றறிந்து வாவென்றால் தேர்ந்து. அப்படி யாராவது அதற்கு பதில் சொன்னால் அவர்களை அறிந்து கொண்டு வா என்று சொல்றார். காதலியை காரிருளிலே பாழ் மண்டபத்திலே விட்டு விட்டு வருவது என்பது ஒரு மன்னனால் முடியாது, கணவனால் முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட துணிச்சல் ஒருவனுக்கு இருந்திருக்கிறது. அது யார் என்று நீ சொல்லிப்பார். உன் எதிரே நிற்கின்ற ஒருவர் உன்னை பார்த்தால், அதற்கு எதிரொலி செய்தால் உடனே நீ வந்து என்னிடத்திலே சொல்லு என்று ஒரு யுக்தியை சொல்றான். முதல் யுக்தி, நலனை கண்டுபிடிப்பதற்கான முதல் யுக்தி. காரிருளில் பாழ்மண்டபத்தே தன் காதலியை சோர் துயிலின் நீத்தல் துணிவன்றோ தேர்வேந்தற்கு என்றறைந்தால் என்று சொன்னால், நேர் நின்று எதிர்மாற்றம் தந்தாரை சென்றறிந்து வாவென்றால் தேர்ந்து. மாற்றம் தந்தார், ரெஸ்பான்ஸுக்கு நல்ல வார்த்தையில மாற்றம் தந்தார். அவன் அயோத்திக்கு போறான். மின்னாடும் மால்வரையும் வேலையும் வேலை சூழ் நன்னாடும் கானகமும் நாடினான். எங்கெங்கோ போய் தேடுறான். மின்னல் ஒளி வீசக்கூடிய மலைக்கு போறான். வேலைனா கடல், கடற்கரைக்கு, கடல் சூழ்ந்த நன்னாடு, நல்ல நாடு, கானகம் எல்லாவற்றுக்கும் போய் தேடிவிட்டு மண்ணும் கடற்தாழ் களியானை காவலனை தேடி அடைந்தான் அயோத்தி நகர். கடைசியில் அயோத்திக்கு வரார். மண்ணு நிலை பெற்ற கடந்தாள் அப்படின்னா மத நீர் ஒழுகக்கூடிய கலியானை, மகிழ்ச்சி மிக்க யானை. மத நீர் ஒழுகக்கூடிய மகிழ்ச்சி மிக்க யானைக்கு சொந்தக்காரனாக இருந்த காவலனை தேடி, இப்ப இல்ல அப்ப இருந்தது எல்லாம் பழைய கித்தாப்புகள், தேடி அடைந்தான் அயோத்தி நகர். எல்லா இடங்களும் தேடுறான். மலைகள், மின்னல்கள் வீசக்கூடிய, மின்னல்கள் ஆடக்கூடிய மலையிலே தேடுகிறான், கடற்கரையிலே தேடுகிறான், கடல் சூழ்ந்த நாடுகளிலே தேடுகிறான், காடுகளிலே தேடுகிறான். எல்லாவற்றையும் தேடிவிட்டு கடைசியில் அவன் மத நீர் சொரியக்கூடிய யானையை ஒரு காலத்திலே வைத்து அரசாண்ட காவலனான நலனை தேடிக்கொண்டு அயோத்தி நகருக்கு வந்து விட்டான். மின்னாடும் மால்வரையும் வேலையும் வேலை சூழ் நன்னாடும் கானகமும் நாடினான். மண்ணு கடந்தாள் கலியானை காவலனை தேடி அடைந்தான் அயோத்தி நகர். மின்னாடும் நன்னாடும் ரொம்ப அழகான சொல்லாட்சி பாருங்க. மின்னாடும் அப்படிங்கிற சொல்லாட்சி ரொம்ப அழகா இருக்கு. இந்த நன்னாடும்னு போடுற காரணத்தினால மேல மின்னாடும்ன்ற வார்த்தையை போட்டிருக்காரு. இதே மாதிரி இந்த வெண்பால இருக்கிற எல்லா எதுகையும் மோனையுமே ரொம்ப இனிமையா இருக்கு பாருங்க. மின்னாடும் மால்வரையும் வேலையும் வேலை சூழ். மின்னாடும் வேலை, இது மாவுக்கு வாதா மோனை.
நன்னாடும் கானகமும் நாடினான், மண்ணு கடந்தாள் கலியானை காவலனை தேடி அடைந்தான் அயோத்தி நகர்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஓகே, சொல்லுங்க. வந்தான் எதிர், அதான் அவன் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நல்லன் வந்துடுறான். ஏன்னா நீங்க சிலப்பதிகாரத்திலே நம்ம படிச்சிருக்கோம். அதை கோசிக மாமுனி மாதவி இடத்திலே இருந்து கடிதத்தை வாங்கி கொண்டு வரான். 2வது கடிதம். முதல் கடிதத்தை வசந்த மாலையிடம் கொடுத்து அனுப்புகிறாள். 2வது கடிதத்தை கோசிகமான இடத்திலே கொடுத்து அனுப்புகிறான். அவன் எங்கெங்கோ சுற்றிவிட்டு மதுரைக்கு வந்து கோவலனை பார்த்து, கோவலன் தானா இவன் என்று ஒரு ஐயப்பாடு அவனுக்கு வந்து விடுகிறது. அவனுக்கு ஐயப்பாடு வந்த உடனே அவன் என்ன செய்யறான், இவன் கோவலன் தான் என்று உறுதிப்படுத்துவதற்காக மாதவி கொடியினுடைய பக்கத்திலே போய் நின்று அவன் சொல்றான், கோவலன் பிரிய கொடுந்துயர் எய்திய மாமலர் நெடுங்கன் மாதவி போன்று இவ அருந்திரல் வேணிற்கு அலர்கலைந்து உடனே மருந்தினை போலும் நீ மாதவி என்று ஓர் பாசிலை கூறுகின் பந்தரில் பொருந்தி கோசிய மாமணி கூற கேட்டேன். பாசிலை குறுகுன்னா பச்சையான குறுக்கத்தை செடினா மாதவி செடின்னு அர்த்தம். பக்கத்துல போய் நின்று, மாதவி செடியே, கோவலனை பிரிந்த மாதவி எப்படி வாடி வதங்கி இருக்கிறாளோ அதன்படித்தான் நீயும் வாடி வதங்கி இருக்கிறாயோ இந்த வேணிலால் என்று அவன் சொன்ன உடனேயே கோவலன் இந்த மாதவி என்ற பெயரை கேட்ட உடனேயே அந்த கோசிய மாமணியை வந்து பேசத் தொடங்குகிற மாதிரி இங்கே நலன் அந்த சுவேதன் என்கின்ற அந்த நேரத்திலே வருகின்றான். கானகத்து காதலியை காரிருளில் கைவிட்டு போனதுமோ வேந்தற்கு போதுமோ தான் என்று சாற்றினான். அந்த உரை தார்வேந்தன் தன் செவியில் ஏற்றினான் வந்தான் எதிர். அதேதான் திரும்ப திரும்ப முன்ன சொன்னதான். கானகத்தில காதலியை காரிருளே விட்டு போனது நியாயமா போதுமா நியாயமா தான் என்று சாற்றினான். யார் சாற்றியது? அந்த அந்தணன். அந்த உரை தார்வேந்தனுடைய செவியிலே ஏற்றினான் வந்தான் எதிர். அவன் காதிலே வந்து விழுகிறது. விழுந்த உடனே அவன் எதிரில் வந்து நேரம். போதுமோ அப்படின்னா தகுதியோன்னு ஒரு பொருள் இருக்குது. அது நியாயமான செயலோ அர்த்தம். போனதும் வேந்தற்கு தகுதியான செயலோ என்று அவன் சொன்ன உடனேயே, நந்தனர் சொன்ன உடனேயே, அந்த வரிகள் காதிலே விழுந்த உடனேயே நலன் வந்து நிக்கிறான். கானகத்து காதலியை காரிருளில் கைவிட்டு போனதும் வேந்தற்கு போதுமோ தான் என்று சாற்றினான். அந்த ஊரை தார்வேந்தன் தன் செவியில் ஏற்றினான் வந்தான் எதிர். பதில் சொல்றான். ஒண்டொடி தன்னை உறக்கத்தே நீந்ததுவும் பண்டை வீதியின் பயனேகான் தன் தரள பூ தாம வெண்குடையான் பொன்மகளை வெவ்வானத்தே நீத்தான் என்று ஐயுரேல் நீ சொல்றான். ஐயப்படாத, நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்காத, அது விதி. ஒண்டொடி ஒளி வீசக்கூடிய வளையல்களை அணிந்திருந்த தமயந்தியை உறக்கத்திலே நான் விட்டுவிட்டேன் வந்ததிருக்கிறது. அது பண்டை விதி, முன்னால் ஏற்பட்ட விதியினுடைய பயன். முத்துக்கள் தொங்கக்கூடிய பூந்தாம வெண்குடையான், நித்தில பூ பந்தர்னு சிலப்பதிகாரத்துல சொன்னாங்கல்ல, அது மாதிரி இந்த முத்துக்கள் தொங்கக்கூடியது. அந்த வெண்குடை வைத்திருந்தவன் யார்? விதர்ப்ப நாட்டு மகன், விதர்ப்ப நாட்டு மன்னன். அந்த பொன்மகளை, அவனுடைய மகளை தன் தரள பூந்தாம வெண்குடையான்றது விதர்ப்ப நாட்டு மன்னனை பற்றிய வர்ணனை. முத்துக்கள் பூக்களை மாதிரி தொங்கக்கூடிய வெண்குடையை வைத்திருந்த விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய பொன்மகளை வெவ்வனத்தே கொடுமையான கானகத்தே நீத்தான் என்று ஐயுரேல் நீ நீத்து விட்டு வந்து விட்டான் என்று ஐயுறாதே, ஐயப்படாதே. அவன் விட்டு வந்து விடவில்லை, அவன் விரும்பி விட்டு வரவில்லை. அது ஏனென்று சொன்னால் அது பண்டை விதி. முன்னாலே அப்படி அவளை விட்டு வர வேண்டும் என்ற விதி இருந்த காரணத்தினாலே தான் விட்டு வர நேர்ந்ததே தவிர விரும்பி விட்டு வரவில்லை. அவன் விரும்பி விட்டு வந்தான் என்று நீ ஐயப்படாதே என்று ரொம்ப தெளிவா தன்னுடைய நிலையை அங்கே விளக்குறான். ஒண்டொடி தன்னை உறக்கத்தே நீத்ததுவும் பண்டை விதியின் பயனே கான் தன் தரள பூந்தாம வெண்குடையான் பொன்மகளை வெவ்வனத்தே நீத்தான் என்று ஐயுரேல் நீ.
இதை கேட்டுட்டான். கேட்டுட்டு அயோத்தியில இருந்து விதர்ப்ப நாட்டுக்கு போயிட்டான். இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நடுவில் அதுக்குரிய பாட்டு இல்லை. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா, தமயந்தி இந்த அந்தணனை கேட்கிறான், என் உறைந்தனைக்குள் எங்க போய் தங்கி இருந்தாய்? எத்திசை போய் நாடினைக்குள் எங்கெல்லாம் போய் நீ பார்த்த? எந்தெந்த நாடெல்லாம் பார்த்தா? யார? கங்கை வளன் நாட்டார்தம் காவலனை, கங்கையை அரசாண்ட அந்த காவலனை அங்கு தலைப்பட்டவாறு உண்டோ? தலைப்படுதல்னு சொன்னா எதிர்ப்படுதல்னு பேர் அர்த்தம். சந்தித்தல்னு ஒரு அர்த்தம், தலைமையாதல்னு ஒரு அர்த்தம், முன்னேறுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒன்று கூடுதல்னு அர்த்தம். இப்படி பல அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல எதிர்ப்படுதல் அர்த்தம். அவன் எதிர்பட்டவாறு உண்டா? சாற்றென்றால் கண்ணீர் அலைப்பட்ட கொங்கையால் ஆங்கு, கண்ணீரால் அலைப்பட்ட மேனியை உடைய தமயந்தி அந்த இடத்திலே கேட்கிறாள், எங்கு உறைந்தனைக்குள் எங்க போய் நீ தங்கி இருந்தாய்ப்பா? எத்திசை போய் நாடினைக்குள் எந்தெந்த திசைக்கெல்லாம் போயிட்டு வந்த? கங்கை வர நாட்டார்தம் காவலனை அங்கு தலைப்பட்ட வாருண்டோ? கங்கை வள நாட்டை ஆண்ட அந்த காவலனை அங்கெல்லாம் நீ எதிர்கொண்டாயோ, எதிர்பார்த்தாயோ, சந்தித்தாயோ என்று அவன் கேட்கிறான். சொல், எனக்கு அதை சொல் என்று தமயந்தி கண்ணீரோடு கேட்கிறாள். எங்கு உறைந்தனைக்குள், எத்திசை போய் நாடினைக்குள், கங்கை வள நாட்டார்தம் காவலனை அங்கு தலைப்பட்ட வாருண்டோ? சாற்றென்றால் கண்ணீர் அலைப்பட்ட கொங்கையால் ஆங்கு. அந்த அண்ணன் சொல்றான், புரோகிதன் சொல்றான், வாக்கினால் மன்னனை ஒப்பான், மதித்து ஒருகால் ஆக்கையே நோக்கின் அவனல்லன், பூக்கமிழும் கூந்தலாய் மற்ற குலப்பாகன் என்றுரைத்தான், ஏந்து நூல் மார்பன் எடுத்து. ஏந்து நூல் மார்பன் என்பது புரோகிதன். எடுத்து சொல்கிறான். யாரை பற்றி சொல்கிறான்? குலப்பாகனை பற்றி சொல்கிறான். சிறந்த குலத்தை சார்ந்த அந்த மன்னவனை பற்றி சொல்றான். யார் இடத்துல சொல்றான்? தமயந்தி இடத்துல சொல்றான். தமயந்தியிடம் என்பது எங்க சொல்றாருன்னா, பூக்கமிழும் கூந்தலாய் என்ற இடத்துல இது தமயந்தி அங்க வைக்கிறார். ஆக பூக்கமிழும் கூந்தலாய் என்று சொல்வது தமயந்தி, குலப்பாகன் என்று சொல்வது நலன், ஏந்து நூல் மார்பன் என்பது புரோகிதன். அவன் சொல்றான், வாக்கினால் மன்னவனை ஒப்பான். அவன் பேச்சை கேட்டா அரசன் மாதிரிதான், நலன் மாதிரிதான் இருக்கான். மதித்தொருகால் ஆக்கையே நோக்கின் அவனல்லன். அவனை மதிச்சு அவனை பார்த்தா அவனுடைய உடம்பு, ஆக்கைன்னா உடம்பு, ஆக்கை உடம்பை பார்த்தால் அவன் அல்லன். ஏன்னா அவன் வாதகன் மாதிரி இருக்கான் இல்லையா, புள்ளமா இருக்கான். ஆகவே ஏச்ச பார்த்தா நலன், மேனியை பார்த்தா அவன் அல்லன். ஆக இப்படி சந்தேகத்தோடு இருக்கின்றேன் என்று சொல்றான். வாக்கினால் மன்னவனை ஒப்பான். பேச்சில் அவன் மன்னவன் தான், நலன் தான், சந்தேகமே படவானான். மதித்தொருகால் ஆக்கையே நோக்கின் அவன் அல்லன். அவனை பார்த்தோம்னு சொன்னா, அவனை மதித்து அவனுடைய உடம்பை பார்த்தோம் என்று சொன்னால் அவன் கிடையாது, உருவமே மாறி இருக்கு. பூக்கமிழும் கூந்தலாய் மற்ற குலபாகன் என்று உரைத்தான். தமயந்தியே, நலன் இப்படித்தான் இருக்கிறான் என்று உரைத்திருக்கிறான் அந்தணன். வாக்கினால் மன்னவனை ஒப்பான் மதித்தொருகால் ஆக்கையே நோக்கின் அவனல்லன், பூக்கமிழும் கூந்தலாய் மற்ற குலப்பாகன் என்று உரைத்தான், ஏந்து நூல் மார்பன் எடுத்து. அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்து விட்டது. முதல்ல காரரில் காதலியை கனகத்திலே விட்டு வந்து விட்டான் என்று சொல்லிப்பார். அந்த வரியின் மூலமாக அவன் கிடைப்பான் எதிர்பார்த்தா, அவன் வந்தான், கிடைச்சான். ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை, நலம்தான் என்று உறுதிப்படுத்த முடியவில்லை. அவன் அந்தனா. ஏன்னா பேச்சு நலன் மாதிரி இருக்கு, உருவம் வேறு மாதிரி இருக்கிறது, குள்ளமாக இருக்கிறான். ஆகவே என்ன பண்றா? இரண்டாவது யுக்தி, மீண்டோர் சுயவரத்தை வீமன் திருமணத்தை பூண்டாள் என்று அந்தணனி போய் உரைத்தால், நீண்ட கொடைவேந்தற்கு இத்தூரம் தேர்கோலம் கொள்வான் படைவேந்தன் என்றால் பரிந்து. இது இரண்டாவது யுக்தி. இரண்டாவது சுயவரம் நடக்குதுன்னு போய் சொல்லுப்பா. வீமன் திருமணந்தை
தமயந்திக்கு 2வது திருமணம் நடக்குது என்று அந்தனா நீ போய் சொல். நீ சொன்னா அந்த அயோத்தி மன்னன் இருக்கிறான் அல்லவா, அவன் கொடைவேந்தன். அந்த கொடைவேந்தனுக்கு இவ்வளவு தூரம் தேரை ஓட்டி கொண்டு வர வேண்டியது யாராக இருக்கும் என்று சொன்னால் படைவேந்தன். படைவேந்தன்னா நலன். வீமன் திருமணத்தினா தெரியும் தமயந்தி, அந்தணன் தெரியும் சுவேதன், கொடைவேந்தன் என்று சொல்வது அயோத்தி நகரத்து அரசன், படைவேந்தன் என்று சொல்வது நலன். இங்க 4 பாத்திரம் ஒரே பாடத்துல வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா சுயவரத்தை நடத்துவோம்னு போய் சொல்லு. அப்ப அந்த அயோத்தி மன்னன் இங்க வருவார். வருவதற்கு தேர் ஓட்டி கொண்டுதான் வர முடியும். அந்த தேர் ஓட்டுகிறவர் நலனாகத்தான் இருக்க முடியும். ஆகவே நீ போய் சொல் என்று 2வது சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். மீண்டும் ஒரு சுயவரத்தை வீமன் திருமணத்தை பூண்டான் என்று அந்தன நீ போய் உரைத்தால் நீண்ட கொடைவேந்தற்கு இத்தூரம் தேர்கோலம் கொள்வான் படைவேந்தன் என்றால் பரிந்து. இந்த பாட்டுல இத்தூரம்ன்றவரை ரொம்ப அழகா சொல்லுங்க. தரையிடுங்க. உடனே அவன் அரசன் அறிவிக்கிறான். எங்கோன் மகளுக்கு 2ஆம் சுயவரம் என்று அங்கோர் முரசம் அறிவித்தான். செங்கோலாய் அண்ணாலும் நாளை அளவென்றான். அந்தணன் போய் தென்னாலும் தாரானை சேர்ந்து. ஒருவேளை பேராசிரியர் சரளா ஆறுமுகம் அவர்கள் இந்த பாட்டை படிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனாலதான் அளவுன்ற திருக்குறள் எடுத்து பேசியிருக்காங்க. நாளை அளவென்றான், அளவுன்னா வரையறுத்தல். எங்கோன் மகளுக்கு 2ஆம் மன்னன் அவனே அறிவிக்க முடியாதல்லவா. ஆகவே அவனுடைய தந்தை விதப்ப மகன் அறிவிக்கிறான். எங்கோன் மகளுக்கு 2ஆம் சுயவரம் என்று அங்கோர் முரசம் அறிவித்தான். என்னுடைய மகளுக்கு 2வது சுயவரம் என்று அங்கு முரசு அறிவிக்கிறான். செங்கோலாய் அண்ணாலும் நாளை அளவென்றான். அந்த எப்பன்னா நாளைக்குதான் வரையறுத்துட்டான். அளவுதான் வரையறுத்தல். அண்ணாலும் அந்த எண்ணிக்கை அந்த சுயவரம்னா நாளை அளவென்றான், நாளைக்கே வரையறுத்து விட்டேன். அந்தணன் போய் தென்னாலும் தாரானை சேர்ந்து. இந்த தென்னாலும் தாரான், தென்னுனா அழகுன்னு அர்த்தம். தாரான்னா மாலை, அழகான மாலை அணிந்து கொண்டு ஆளக்கூடிய அந்த அயோத்தி மன்னனிடத்திலே போய் சொல். செங்கோலாய் அண்ணாலும் நாளை அளவென்றான்னா அயோத்தி மன்னன் கிட்ட சொல்றது. அயோத்தி மன்னனே நாளைக்கே அந்த சுயவரம் நடக்க போகுதுன்னு சொல்றது. அது அந்தணன் போய் சொல்லு பான்றான். எங்கோன் மகளுக்கு 2ஆம் சுயவரம் என்று அங்கோர் முரசும் அலைவித்தான். செங்கோலாய் அண்ணாலும் நாளை அளவென்றான். அந்தணன் போய் தென்னாலும் தாரானை சேர்ந்து. தென்னாலும் தாரானை சேர்ந்துங்கிறது நம்ம அயோத்தி மன்னன். வேத மொழிவாணன் மீண்டும் சுயவரத்தை. வேத மொழிவாணன் இது புரோகிதன் அந்தணன். மீண்டும் சுயவரத்தை காதலித்தால் வீமன் தன் காதலி என்று ஓதினான். என் செய்கோ மற்ற இதனுக்கு என்றான். இகழ் சீரும் மின் செய்த வேளாண் விரைந்து. இகழ் சீரும் மின் செய்த வேளாண். இகழ்னா இருட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அல்லது பகைன்னு ஒரு அர்த்தம். இகழ்னா பகை, அல்லது இருட்டுன்னு கூட வச்சுக்கலாம். பகையை சீரக்கூடிய மின்னை போல ஒளிரக்கூடிய வேலையுடைய அயோத்தி மன்னன், அல்லது இருளில் சீரக்கூடிய ஒளி வீசக்கூடிய மின்னொளி வீசுகின்ற வேலை வைத்திருக்கக்கூடிய அயோத்தி மன்னன். இந்த இகழ் சீரும் மின் செய்த வேளாண் என்பது அயோத்தி மன்னன். வீமன் தன் காதலி என்ன, வீமனுடைய மகள். வீமன் இந்த இடத்துல காதலி என்பது பாசம் வைத்திருக்கின்ற மகள். வேதமொழிவாணன் என்பது அந்தணன் தெரியுது. வேதமொழிவாணன் மீண்டும் சேவரத்தை காதலித்தால் வீமன் தன் காதலி என்று ஓதினான். அயோத்தி மன்னன் கிட்ட போய் சொல்றான், சுயவரத்தை மீண்டும் வைத்து விட்டால் தமயந்தி என்று அயோத்தி மன்னன் கிட்ட போய் ஓதினான். அவன் உடனே பதைக்கிறான். என் செய்கோ மற்ற இதனுக்கு என்றான். நான் என்ன செய்ய போறேன், பேர் அங்க போய் சேரணும் நாளைக்க. என் செய்கோ என்றது காரணம், நாளைக்குதான் அளவுகோல் வரையறை வைத்து விட்டான். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் மற்ற இதனுக்கு என்றான். இகழ் சீரும் மின் செய்த வேளாண் விரைந்து. அந்த மன்னவன் என்ன செய்யறான், நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கே வச்சிருக்காரு, நான் எப்படிக்கு போக போகிறேன் என்று
அவன் வருத்தப்படுகிறான். வேதமொழிவாணன் மீண்டும் சுயவரத்தை காதலித்தால் வீமன் தன் காதலி என்று ஓதினான். என் செய்கோ மற்றிதனக்கென்றான் இயல் சீரும் மின் செய்த வேளாண் விரைந்து. குறையாத கற்பினால் கொண்டானு கல்லால் இரவாத வேந்திழையால் இன்று பரி பீரி நெல்லில் பருவரால் ஓடும் நெடுநாடா சொல்லப்படுமோ இச்சொல். நலம் சொல்றது. பரிபீரி நெல்லில் பருவரால் ஓடும் நடுநாடா. பரினா வலை. வலையை கிழித்து கொண்டு நெல் வயலில் பருவரால் ஓடக்கூடிய வரால் மீன்கள் ஓடக்கூடிய நாட்டை உடைய அயோத்தி மன்னனே. இந்த வரி அப்படியே நமக்கு சிலப்பதிகாரத்துல நாடுகான் காதில வரும். நாடுகான் காதில கண்ணகியும் கோவலனும் போகின்றார்கள். போகின்ற வழியில் கூடவே இளவந்திகையிலே போய் கவுந்தி அடிகளை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போகிற போது அந்த அம்மா 2 விதமான வழியை சொல்றாங்க. ஒன்னு வயல் வழியாக போவது, இன்னொன்று சோலை வழியாக போவது. வயல் வழியாக போகிற போது அங்க குழிகள் எல்லாம் இருக்கும், சண்பகப்பா பூக்கள் அங்கே இருக்கும். உங்களை அறியாமல் கால் வைத்து கீழே விழுந்து விடுவீர்கள், அங்கே இருக்கக்கூடிய பலாப்பழங்கள் உங்கள் தலையிலே முட்டும் என்றெல்லாம் சொல்லுவார். அப்படியே நீர் வழியாக சோலை வழியாக போகின்ற பொழுது அங்கே நீர் நாய்கள் இருக்கும். அதனுடைய வாயிலே நெடுவரால்கள் வைத்துக் கொண்டிருக்கும். அப்ப அந்த நேரத்திலே அந்த வயல் வழியாக போகின்ற பொழுது அந்த வரால் மீன்கள் தப்பித்து அந்த வயலிலே ஓடும். அப்படி ஓடுகின்ற பொழுது அதை பார்த்து கலங்கி விடுவாள் கண்ணகின்னு ஒரு வரியை நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி பரிபீரி வலையை பீறிக்கொண்டு நெல்லில் வயலில் பருத்தவரால் ஓடக்கூடிய நெடுநாடா, சிறந்த நாட்டை உடைய அயோத்தி மன்னனே, குறையாத கற்பினால், யாரு? தமயந்தி. கொண்டானு கல்லால் இரவாத வேந்திழையால் என்று, கொண்டவனை தவிர வேறு எங்கேயும் வரம்பு கடந்து போகாத ஏந்திழையால். அதான் கற்பினல். அதுதான் கற்பினலுக்கு அர்த்தம். கொண்டானு கல்லால் இரவாத ஏந்திழையால், தன்னுடைய கணவனை தவிர வேறு இடத்திலும் வரம்பு கடந்து செல்லாத ஏந்திழையால் இன்று இந்த வார்த்தையை சொல்லலாமா? சொல்லப்படுமோ இச்சொல் என்று அவன் வருத்தப்படுறான். அப்ப கூட நான் தான் நலன், என்னுடைய மனைவின்னு அவன் சொல்லவே இல்லை. ரொம்ப அந்த எல்லா இடத்திலும் சத்தியவானாவே இருந்திருக்கான். இந்திரன் நீ போய் தமையந்தியே எங்களுக்கு மாலை சூடுன்னு சொன்ன பொழுதும் அவன் என்னை காதல் வைக்கிறா, விட்டுடுன்னு சொல்லல. சுயரம் வைக்கும் பொழுது என்னுடைய மனைவிதான் அவ சுயரம் வைக்கிறது நல்லது இல்லைன்னு இந்த மன்னங்கிட்டையும் சொல்லல. அப்படி அந்த சத்திய வாக்க அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறான். குறையாத கற்பினால் கொண்டானு கல்லால் இரவாத வேந்திழையால் இன்று பரிபீரி நெல்லிற் பருவரால் ஓடும் நெடுநாடா சொல்லப்படுமோ இச்சொல். வேந்திழையால்னா வேந்தனுடைய மகள். ஏந்திழையால்னு சொன்னா மகள், ஒரு பெண்ணு. வேந்திழையால்னா வேந்தனுடைய மகள். அவன் உடனே பாருங்க அந்த அயோத்தி மன்னனுடைய கற்பனையை பாருங்க. ஆளாளுக்கு ஒரு கற்பனை வந்துடும் இப்போ இல்லையா? என்மேல் எரிகின்ற மாலை எழில் நலந்தன் தன்மேல் விழுந்ததுகான் முன்னாளில் அன்னதற்கு காரணம்தான் ஈதன்றோ என்றான் கடாசுரியும் வாரணம்தான் அண்ணான் மறித்து சொல்றான். என் மேல விழக்கூடிய மாலை அது தவறி போய் அவன் மேல விழுந்து போச்சு. அது பிழையாக விழுந்து விட்டதுக்கு காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. சுயவரம் வைக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறார். யாரு? அயோத்தி மன்னன். தவறி போய் விழுந்து விட்டுதான். அயோத்தி மன்னன் மேல விழ வேண்டிய அந்த மாலை நலன் மேல போய் விழுந்திருக்கான். தவறி போய் விழுந்து விட்டது. அதனாலதான் அவங்க சரியா வாழல. அதனாலதான் 2வது சுயவரத்தை வைக்கிறான் அவன் சொல்றான். என்மேல் எரிகின்ற மாலை எழில் நலந்தன் தன்மேல் விழுந்தது கான் முன்னாளில், அந்த நாள்ல எப்போ சுயவரத்துல அண்ணதற்கு காரணம்தான் ஈதன்றோ என்றான் கடாசுரியும் வாரணம்தான் அண்ணான் மறித்து.
ஆனா உங்களுக்கு தெரியும், மதம் சொரியக்கூடிய வாரணம்னா 2 விதமான அர்த்தம் இருக்கு. ஒண்ணு கோழின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, இன்னொன்று யானைன்னு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல யானை, மதம் சொரிகிறது என்றால் யானை. ஆக அது அப்ப அந்த காலத்துல சுயவரம் நடந்த பொழுது வீசி எறிந்தது என்னை நோக்கித்தான் வீசி எறிஞ்சிருக்கா. ஆனா தவறிப்போய் நலன் மீது விழுந்து விட்டது. அந்த பிழையை சரி கட்டுகின்ற வகையில் இப்பொழுது 2வது சுயவரம் நடக்கிறது. என்மேல் எரிகின்ற மாலை எழில் நலம் தன்மேல் விழுந்தது கான் முன்னாளில் அன்னதற்கு காரணம்தான் நீதன்றோ என்றான் கடாசுரியும் வாரணம்தான் அண்ணான் மரித்து. அதாவது நலனுக்கு பேசுகிற பொழுதே மரித்து சொல்றான். ஓகே தள்ளுங்க நலன் கலங்கறான். முன்னை வினையான் முடிந்ததோ மொய்குழலால் என்னைத்தான் காண இசைந்ததோ தன் மரபுக்கு ஒவ்வாத வார்த்தை உலகத்து உரைப்பட்டது எவ்வாறு கொள்ளோ இது. பழைய வினைதான் இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டதா? இது எல்லாத்துக்கும் வினை மேல பழி போடுறது. அந்த பழைய வினைதான் இப்படி வந்து சேர்ந்து விட்டதா? அல்லது இப்படி யூகிக்கிறான், அரசன் இல்லவா, அவன் யூகிக்கிறான், ஒருவேளை என்னை கண்டுபிடிப்பதற்கு இவர் செய்கின்ற யுக்தியோ, மொய்குழலால் என்னைத்தான் காண இசைந்ததோ, என்னை கண்டுபிடிப்பதற்கான ஒரு யுக்தியோ, தன் மரபுக்கு ஒவ்வாத வார்த்தை, தன்னுடைய குல மரபுக்கு ஒவ்வாத வார்த்தை உலகத்துக்கு உரைக்கப்பட்டது, உலகம் சொல்லுவது வழக்கமாகிவிட்டதோ. நம்ம ஐயப்படுறான், இந்த உலகம் அப்படின்னா மாறிவிட்டதா? இப்படி ஒவ்வாத வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது கேட்கக்கூடிய அளவுக்கு உலகம் மாறிவிட்டதா? எவ்வாறு கொள்ளோ இதை, இது எப்படி நான் எடுத்துக்கொள்வது? வினை வந்து சேர்ந்ததா அல்லது என்னை கண்டுபிடிப்பதற்காக அவர் செய்கிற யுக்தியா அல்லது உலக வழக்கமே இப்பொழுது மாறி போய் விட்டதா என்று அவன் 3 விதமான காரணங்களை வைத்து மனசை கலங்கி கொண்டிருக்கிறான். முன்னை வினையான் முடிந்ததோ மொய்குழலால் என்னைத்தான் காண இசைந்ததோ தன் மரபுக்கு ஒவ்வாத வார்த்தை உலகத்து உரைப்பட்டது எவ்வாறு கொள்ளோ இது. கடமை உணர்ந்தான், ஆனா கூட தன்னுடைய கடமையை செய்வதாக முடிவெடுத்து விட்டான். அதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கான். எந்த பாத்திரம் ஏற்கிறானோ அந்த பாத்திரத்துக்குரிய கடமையை செய்வதெல்லாம் கொஞ்சம் கூட தவறுவதே இல்லை. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அவன் சொல்றதே கிடையாது. நான் நலன் சொல்றதே கிடையாது. அவள் அமையஞ்சிதான் என்னுடைய மனைவி அல்லது காதலின்னு சொல்றது கிடையாது. சரி, என்னுடைய கடமை இன்றைக்கு தேர் ஓட்டுவது, அவ்வளவுதான். காவலனுக்கு ஏவர் கடன் பூண்டேன், மற்றவன் தன் ஏவல் முடிப்பேன் இனி என்று மாவில் குலத்தேரை பூட்டினான். கோதையர் தம் குங்கை மலர்த்தேன் அளிக்கும் தார்மான். அதாவது பெண்களுடைய உடம்புகளே இவன் அணைக்கிற பொழுது அந்த மலரிலே இருக்கக்கூடிய தேன்களெல்லாம் பெண்களுடைய உடம்பிலே போய் சேருவதைத்தான் கோதையர் தம் கொங்கை மலர்த்தேன் அளிக்கும் தார்மான். இது நலன். அவன் சொல்றான், காவலனுக்கு ஏவர் கடை பூண்டேன். ஆமா, அவனுக்கு என்னுடைய வேலை என்ன? தேர் ஓட்டுவது. அந்த வேலையை நான் செய்யறேன். மற்றவன் தன் ஏவல் முடிப்பேன், அவன் சொல்லுகின்ற வேலையை நான் செய்வேன் இனி என்று. அவ்வளவுதான் என் வேலை, வேற எதையும் நான் யோசிக்க கூடாது என்று மாவீர் குலத்தேரை பூட்டினான். மான்னா குதிரை. குதிரையை குலத்தேரின் சிறந்த தேரிலே, குலம்னா சிறந்த தேரிலே பூட்டினான். அவன்தான் காவலனுக்கு என்னுடைய வேலை எதுன்னு கேட்டா, அவன் சொல்ற வேலையை செய்யறது மட்டும்தான் என்னுடைய கடமை. வேறு எதையும் நான் நினைச்சு குழம்பு போக தேவையே இல்லை என்று சொல்லி அவன் அந்த குதிரையை கொண்டு வந்து தேரிலே பூட்டி விட்டான். காவலனுக்கு ஏவர் கடன் பூண்டேன், மற்றவன் தன் ஏவல் முடிப்பேன் இனி என்று மாவில் குலத்தேரை பூட்டினான். கோதையர்த்தம் கொங்கை மலர்த்தேன் அளிக்கும் தார்மன். இங்கதான் அவனுடைய சிறப்பு. நலன் மிக சிறப்பாக தேர் ஓட்டுவான்றது இந்த பாட்டு அடுத்த பாட்டிலும் வரும். ஒற்றை தனியாழி தேரென்ன ஓடுவதோர் கற்ற நெடுந்தேர் கொடு வந்தேன், மற்றதற்கே போந்தேறுக என்றுரைத்தான், பொம்மென்று அழிமுரள தீந்தேரல் வார்க்கும் தார்சை. பொம்மென்று அழிமுரள தீந்தேரல் வார்க்கும் தார்சைன்றது நலன்.
பொம் என்று அந்த ஒரு ஓசையோடு, வண்டு இசைக்கின்ற ஓசை பொம்முன்னு ஒரு இசைக்குமா. அணினா வண்டு, முரளன்னா புரள்வது அல்லது ஒலிப்பது. தீந்தேறல் சுவையான தேன். வாக்குத்தார், வாக்கு அப்படின்னா வார்த்தல்னு அர்த்தம். அங்க இடைக்குறை. வார்க்கும் தேர், வார்க்குன்னு போட்டா கூட சரியாதான் இருக்கும், ஆனா ஒரு அழகுக்காக போட்டிருக்காரு. வாக்குத்தார் செய், அந்த தேனை பொழியக்கூடிய மாலையை அணிந்திருக்கக்கூடிய முருகனுக்கு நிகர்த்த நலன். இதெல்லாம் பழைய நினப்புல செய்யக்கூடிய வர்ணனை. ஆக இந்த பொம்மென்று அழிமுரள தீந்திரல் வார்க்கும் தார்சே என்றது நலன். அவ்வளவுதான். ஒற்றை தனியாழி தேரன, ஒரே ஒரு சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற தேர் போல. யாரு? சூரியன். சூரியனை மாதிரி. ஓடுவதோர் கொற்ற நெடுந்தேர் கொண்டு வந்தேன். அந்த சூரியன் மாதிரி ஓடக்கூடிய சிறப்பினை உடைய மன்னனுடைய நெடுந்தேர், கொற்ற நெடுந்தேர், மன்னனுடைய நெடுந்தேர் கொடு வந்தேன். கொடுன்னா கொண்டுன்னு அர்த்தங்க. அதுவும் இடைக்குறைதான். கொடு வந்தேன் இலக்கணத்துக்காக இடைக்குறை. கொடு வந்தேன், கொண்டு வந்தேன். மற்றதற்கே, மற்றும் உங்களுடைய வேலை என்னவென்றால் போந்தேறுக என்று உரைத்தான். போய் ஏறுங்கள். போதல்னா சென்றுன்னு அர்த்தம் இல்லையா? சென்று ஏறுங்கள் என்று அவர் சொல்றோம். சூரியனுக்கு நிகரான தேரை நான் கொண்டு வந்திருக்கிறேன் மன்னவா, உன்னுடைய அரச தேர் தான். அந்த தேரிலே நீங்கள் போய் அமருங்கள், ஏறுங்கள் என்று உரைக்கிறான். ஒற்றை தனியாழி தேரென்ன ஓடுவது ஒரு கொற்ற நெடுந்தேர் கொடு வந்தேன். மற்றதற்கே போந்தேறுக என்று வைத்தான். பொம்மென்று அழிமுரள தீந்தேறல் வார்க்கும் தாய் தார்சை. தலைவன் முந்தை வினை குறுக மூவா மயல் கொண்டான். சிந்தையினும் கடுகச் சென்றதே. சந்தவரை தார்குன்றா மெல்லோதி தன் செயலை தன்மனத்தே தேர்கின்றான் ஊர்கின்ற தேர். சந்தவரை தார்குன்றா மெல்லோதி. சந்தம்னா வாசனை வீசக்கூடிய சந்தனம், விரைனா மனம். மாலை அணிந்திருக்கக்கூடிய மெல்லோதி, மென்மையான கூந்தலை உடையவள். இந்த வரி தமயந்தி. தன் செயலை, தன்னகத்தை, அவருடைய செயலை தன்மனத்தே தேர்கின்றான் ஊர்கின்ற தேர். அவருடைய செயலை, சுயவரத்தை மனதுக்குள்ளேயே வைத்து வைத்து நினைத்து கொண்டிருக்கின்ற நலன் தேரிலே ஊர்ந்து கொண்டிருக்கின்றான். தேர் ஓடுது, அவ்வளவுதான். அதை ஓட்டுறவன் நலன். அவன் என்ன பண்றான்னா தமயந்தியனுடைய 2வது சுயவரத்தை மனதுக்குள் நினைத்து கொண்டே ஓட்டி கொண்டிருக்கிறான். அவனுக்கு கவலை இருக்கதானே செய்யும், ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். அது எது மாதிரி தேர் ஓடுதான்? அயோத்தி மன்னனுடைய சிந்தை மாதிரி, மன வேகம் மாதிரி தேர் ஓடுதான். இங்க 3 பேர். அயோத்தி மன்னனுடைய மனசு ரொம்ப அளப்பாஞ்சி ஓடுது, சீக்கிரம் போ, நான் விதர்ப்ப நாட்டுக்கு போகணும், சுயவரத்துல போய் கலந்துக்கணும், அவனுடைய மாலையை வாங்கணும் என்று அவனுடைய மனதானது அவனை விரைவுபடுத்துது. காற்று வேகத்தை விட மனோவேகம் அதிகம்னு சொல்ற மாதிரி, அதுல இந்த சூழ்நிலையில அவனுடைய மனோவேகமானது ரொம்ப வேகமா இருக்கு. முந்தை வினை குறுக, அந்த வினையானது சேருது. யாருக்கு? அயோத்தி மன்னன். நெருங்கி வருதான். மூவாம் மயல் கொண்டோன், தளர்ச்சியே இல்லாத, முதுமையே இல்லாத, அதாவது அவள் மீது எடுக்க முடியாத மையலை வைத்து விட்டவன், இளமையான மையலை வைத்து விட்டவன், அல்லது எடுக்க முடியாத மையலை வைத்து விட்டவன் அயோத்தி மன்னன். சிந்தையினும் கடுகு சென்றது. அவனுடைய சிந்தையை விட, கருத்தை விட அந்த தேர் அவ்வளவு வேகமா போயிருக்கான். தேரினுடைய வேகத்தை சொல்றதுக்குதான் இந்த பாட்டு. முந்தை வினை குறுக, அந்த வினையானது அவன்கிட்ட சேருது. ஏன்னா எப்படியும் அவன்கிட்ட போய் அவ மாலை போட போறது இல்லை, கணவனும் ஆக போறது இல்லை. ஆனாலும் அவன் கஷ்டப்படுத்ததான் போறான். ஆனாலும் கூட அவன் போறான். ஏன்னா அந்த வினை, அவன் போக வேண்டும், அந்த இடத்திலே அவன் மாலை வாங்கக்கூடாது என்கின்ற வினை அவனுக்கு இருக்கிறது. முந்தை வினை குறுக
மூவா மயல் கொண்டான் சிந்தை இன்னும் கடுக சென்றதே. சந்தவிரை தார்குன்றா மெல்லோதி தன் செயலை தன்மனத்தே தேர்கின்றான் ஊர்கின்ற தேர். அடுத்ததான் ரொம்ப புகழ் வாய்ந்த பாட்டு. மேலாடை விழுந்தது எடு என்றான் அவ்வளவில் 4 காதம் நடந்ததே. தோளாமை மேல் கொண்டான் ஏறி வர வெம்மை கலிசூதில் மால் கொண்டான் கோல் கொண்டாமா. தோளாமை மேல் கொண்டான் ஏறி வர, தோளாமைனா தோற்காமைன்னு அர்த்தம். எந்த போர்க்களத்திலும் தோற்காத அயோத்தி மன்னன் அந்த தேரிலே ஏறி வர, இது அயோத்தி மன்னன். தோளாமை மேல் கொண்டான் ஏறி வர, வெம்மை கலிசூதில் கொடுமையை செய்யக்கூடிய கலிசூதில் ஆழ்ந்து விட்ட மால் கொண்டான் கோல் கொண்டமா. அந்த சூதினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற, மயக்கம் அடைந்து கொண்டிருக்கின்ற நலன், அவன் கையிலே கோல் இருக்கிறது. அந்த கோலால் தட்டிவிடப்படுகிறது குதிரை. ஆகவே நலனால் தட்டிவிடப்படுகிற குதிரை. தேரிலே அயோத்தி மன்னன் அமர்ந்திருக்கிறான். நலன் அந்த குதிரையை கோலாலே தட்டி விடுகின்றான். இப்போது அந்த தேர் ஓடுகிறது. அது எப்படி ஓடுதான்? மேலாடை விழுந்தது எடி என்றான். அந்த அயோத்தி மன்னன் சொல்றான், மேலாடை கீழே விழுந்தது எடி என்றான். அவ்வளவில் அவ்வளவுதான். அந்த சிட்டிகை நேரத்தில் 4 காதம் நடந்தது. 424 காதம் தூரம் மைல் ஓடிவிட்டது என்று அந்த தேர்னுடைய வேகத்தை, இதுதான் தேர்னுடைய வேகத்தை. இந்த பாட்டை தான் எல்லாமே எப்போதுமே சொல்லுவாங்க. நனவென்பாலே புகழ் வாய்ந்த ஒரு 10 பாடல்கள் இது ஒரு முக்கியமான பாடல். மேலாடை விழுந்தது எடி என்றான் அவ்வளவில் 4 காதம் நடந்ததே. தோளாமை மேல் கொண்டான் ஏறி வர வெம்மை கனிசுவதில் மால் கொண்டான் கோல் கொண்டம்மா. அடுத்து இன்னொரு யுக்தி, இன்னொரு திறமை. நலன் இந்த திறமையை காட்டினான் இல்ல, உடனே அவனுக்கு அயோத்தி மன்னனுக்கு இதை பார்த்த உடனே, உன்னுடைய திறமையை நீ காட்டிட்ட, என்னுடைய திறமையை நீ பாக்குறியான்னு கேட்கறான். அவனுடைய திறமை என்ன? இத்தாழ்பனையில் இருந்தான்றி எண்ணில் 10,000 கோடி பாரென்ன உய்ததனில் தேர் நிறுத்தி எண்ணினான் தேவர் சபை நடுவே தார் நிறுத்தும் தோல்வேந்தன் தான். தேவர் சபை நடுவே தார் நிறுத்தும் தோல்வேந்தன் தான்றது நலன். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். சுயவரத்திலே தமையனுடைய மாலையை தோளிலே ஏந்தி கொண்ட வேந்தன் நலன். அவன் தான் தேர் நிறுத்தி எண்ணினான். தேரை நிறுத்தி என்றான். என்ன சொல்றான் அந்த அயோத்தி மன்னன்? இத்தாழ்பனையில், தாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த தோப்பில் அல்லது வயலில், இருந்தான்றிக்காய் எண்ணில், பெரிய தாண்டிக்காய்கள், இந்த தாண்டிக்காய்களை எண்ணிப்பார். 10,000 கோடி பாருங்க, 10,000 கோடி இருக்கும் எண்ணிப்பாருன்றோம். இது அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை. அந்த திறமைக்கு அட்சய இருதயம்னு பேர். இந்த அட்சய இருதயத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, பார்த்த உடனேயே சொல்லிடுவாங்க. இது பார்த்து உடனே சித்திக நேரத்துல கணக்கு போட்டு சொல்லுவாங்க. இத பத்தி நான் உங்களுக்கு நல்ல முடிஞ்ச பிறகு சொல்றேன். சித்திகை போட்ட நேரத்திலேயே அவங்க சொல்லிடுவாங்க. இன்னொன்னு, அடுத்தவருடைய மனதில் இருப்பதை புரிந்து கொள்வார். இந்த 2 திறமை அந்த அட்சய இருதயத்துக்கு உண்டு. அந்த அட்சய இருதயத்திலே தேர்ந்தவன் இந்த அயோத்தி மன்னன். இவன் எதை பயன்படுத்துறான்னா, பார்த்த உடனேயே எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறது என்று சொல்வதற்காக அதை பயன்படுத்துறான். இத்தாழ்பனையில் இருந்தான்றிக்காய், தாண்டிக்காய் எண்ணில் எண்ணி பார்த்தால் 10,000 கோடி இருக்கும் பார் அப்படின்னு சொன்ன உடனே உய்ததனில் அது மனத்தை அதில் செலுத்தி தேரை நிறுத்தி, அந்த பண்ணையிலே தேரை நிறுத்திவிட்டு எண்ணினான் நலன். இத்தாழ்பனையில் இருந்தான்றிக்காய் எண்ணில் 10,000 கோடி பாருன்னு உய்ததனில் தேர் நிறுத்தி எண்ணினான் தேவர் சபை நடுவே தார் நிறுத்தும் தோல்வேந்தம் தான். சொல்றான் அயோத்தி மன்னன். ஏரடிப்பார் கோலெடுப்ப இன்தேன் தொடை பீறி காரெடுத்த சோலை கடல் நாடன் தேரெடுத்த மாத்தொழிலும் இத்தொழிலும் மாற்றுதியோ என்று உரைத்தான்
தேர்தொழிலின் மிக்கானை தேர்ந்து. தேர்தொழிலின் மிக்கான் நலன். ஏரடிப்பார் கோல் எடுப்ப, ஏரடிக்கக்கூடியவர்கள் அந்த கோலை மேலே தூக்க, இன்தேன் தொடை பீறி, அந்த தேன் கூடானது கிழிந்து கீழே விழுகிறதா அந்த தேனெல்லாம். தாரெடுத்த சோலை கண்டான். மேகங்கள் சூழக்கூடிய சோலையை உடைய கடலை உடைய நாடன். காணல்னு சொன்னாவே கடல், சோலை சூழ்ந்த கடலுக்கு தான் காணல் பேர். காணல் வரின்னு சொன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து பாடுற பாட்டு, வரினா இசைப்பாட்டு. ஏரடிப்பார் கோல் எடுப்ப இன்தேன் தொடைப்பீரி காரெடுத்த சோலை கடல் நாடன். இந்த இன்தேன் தொடைப்பீரி அப்படின்னு வரிய படிச்ச பொழுது தீபக சிந்தாமணியில அந்த அவனுடைய நாட்டை பத்தி ஒரு வர்ணனை சொல்லுவான். அது எப்படின்னா, காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ, இந்த தேங்காய் வந்து மேல தென்னை மரத்துல இருந்து கீழே விழுதான். கமியின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தடை தொடை கீரி. அதான் அந்த கமுக மரத்துல இருக்கக்கூடிய தேன் இருக்கு பாருங்க, அந்த தேன் கூடு கிழித்து கொண்டு தேன் கீழே விழுதான். வருக்கை பொழுந்து, வருக்கைனா பலாப்பழம், அங்க இருக்கக்கூடிய பலாப்பழம் அப்படியே கீறி கொண்டிருக்கிறது. தேமாங்கனி சிதறி, அந்த மாம்பழங்கள்லாம் சிதறி போதாம். வாழைப்பழங்கள் சிந்தும், வாழைப்பழங்கள்லாம் சிந்தக்கூடிய ஏமாந்தக நாடு அப்படின்னு அந்த நாட்டை பத்தி ஒரு வர்ணனை உண்டு. அதெல்லாம் இன்தேன் தொடை பீரி, அங்க கமுக மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேனை, அந்த தேங்காய் விழுது பாருங்க, அதை கிழித்து போட்டு விடுகிறோம். அங்க இருந்து தேன் ஒழுகுதான். அது மாதிரி இங்க அப்படி இல்ல, தேங்காய் இல்ல, ஏரடிப்பாருடைய கோல் அவர் மேல தூக்குறதுனால அங்க இருக்கக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேன் கூடு கிழிந்து கொட்டி கொண்டே இருக்கிறது. எங்க கொட்டுதுன்னு கேட்டா, அந்த சோலை சூழ்ந்த கடல்ல கொட்டுது அல்லது சோலைக்குள்ள கொட்டுது. அந்த சோலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சோலை. இது அயோத்தி மன்னனை பற்றிய ஒரு வர்ணனை. ஆக அயோத்தி மன்னன் நலமன்னனிடத்திலே சொல்லுகின்றான், தேரெடுத்த மாத்தொழிலும் இத்தொழிலும் மாற்றுதியோ, நீ எனக்கு தேர சொல்லிக் கொடு, நான் என்னுடைய அட்சய இருதயம் என்ற இந்த யுக்திய, இந்த திறமையை நான் உனக்கு தருகிறேன், மாற்றிக்கொள்ளலாமா என்று அவன் கேட்கிறான். உனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு நீ சொல்லிக் கொடு. ஏரடிப்பார் கோல் எடுப்ப இன்தேன் தொடை பீறி காரெடுத்த சோலை கடல் நாடன், தேரெடுத்த மாத்தொழிலும் இத்தொழிலும் மாற்றுதியோ என்றுரைத்தான், தேர்தொழிலின் மிக்கானை தேர்ந்து. அந்த பாட்டுல களி நீங்குது. இந்த களி நீங்க படத்துல இதுதான் கடைசி பாட்டு. கதை தொடருது, அதான் களி நீங்குது. வண்டார் வளவயல் சூழ் மல்லுவன் நாட்டு எங்கோமான் தந்தார் புனை சந்திரன் சொர்க்கி, கொண்டாடும் பாவலன்பால் நின்ற பசி போல் நீங்கிற்றே காவலன்பால் நின்ற கலி. இது வந்து சந்திரன் சொர்க்கின்னு ஒரு புரவலர். அடிக்கடி இத பாட்டை பார்த்திருக்கோம். சந்திரன் சொர்க்கி என்ற மல்லுவ நாட்டை சார்ந்த மன்னன். அவன்தான் புகழேந்தி புலவரை ஆதரித்தவர். எப்படி சடையப்பவர்கள் கம்பனை ஆதரித்த சடையப்பவர்களை பற்றி பல இடங்களிலே கம்பன் வைத்தானோ, அது மாதிரி சந்திரன் சொர்க்கியை பத்தி இங்க வைக்கிறார். இதோட 3-4 பாட்டுல வச்சுட்டார். என்ன சொல்றார்? அவருடைய கொடைத்திறனை சொல்றார். களி நீங்குதான். களி எப்படி நீங்குதான்? பசி நீங்கிற மாதிரி நீங்குதான். எப்படி பசி நீங்குதான்? வண்டார் வள வயல் சூழ் மல்லுவன் நாட்டு எங்கோமான் தண்டார் புனை சந்திரன் சொர்க்கி. வண்டுகள் சூழக்கூடிய, வளமான வயல்கள் சூழக்கூடிய மல்லுவன் நாட்டினுடைய கோமான். தண்டார் தாரை குளிர்ந்த தாரை அணிந்திருக்கக்கூடியவர். புனைனா அணிந்திருத்தனர். சந்திரன் சொர்க்கி என்கின்றவன், அவன் பேரு, அந்த புரவலர் பேர் சந்திரன் சொர்க்கி. கொண்டாடும் பாவலர் பால், அவனை கொண்டாடுகின்ற பாவலர்கள். கொண்டாடும்னா அவன் போய் பாராட்டணுன்றதுல, அவன்கிட்ட போய் யாசகம் கேட்கிறவர்கள், அவரிடத்திலே போய் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறவர்களுக்கு என்று கூட பொருள் கொள்ளலாம். கொண்டாடும் பாவலன் பால் நின்ற பசி போல் நீங்கிற்று. அந்த பாவலரிடத்திலே நின்றிருந்த பசி எப்படி நீங்கி போனதோ, அதுபோல் நலனிடத்திலே நின்றிருந்த கலியானது நீங்கி போய்விட்டது. ஏன் நீங்கி போய்விட்டதுன்னு சொல்லிட்டு நம்முடைய
புலியூர்கேசியன் அழகான ஒரு தெளிவுரை சொல்றார். ஏன்னா இந்த அட்சய இருதயம் என்ற யுக்தி இருக்கு பாருங்க, திறமை, அதை ஒருவன் பெற்றுவிட்டால் பார்த்தவுடனேயே என்ன எண்ணிக்கைன்னு சொல்லிட முடியும். ஒண்ணு. இரண்டாவது, அடுத்தவருடைய மனதிலே இருப்பதை அவன் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி அவன் தெரிந்து கொண்டால் மீண்டும் அந்த சூதாடுவதற்காக அவனை அழைத்து, ஏற்கனவே சூதாடினால புஷ்கரன், அவனை அழைத்து மீண்டும் சூதாடி தன் நாட்டை பிடித்து விடுவான் நலன் என்று கலி நினைக்கிறது. அது மட்டுமல்ல, தான் அவனுடைய மனதிலே இருப்பது அவனுக்கு தெரிந்து விட்டால் அதனால் தனக்கு சங்கடங்கள் வரக்கூடும் என்று கலி நினைக்கிறது. ஆகவே இந்த அட்சய இருதயம் என்கின்ற அந்த திறமையை அவன் தெரிந்து கொண்ட காரணத்தினால் கலி அவனை விட்டு நீங்கி விடுகிறது. அது எப்படி நீங்கி விடுகிறது என்று சொன்னால், சந்திர சுர்கி என்கின்ற புரவலன் அவனிடத்திலே வருகின்ற புலவர்களுக்குடைய பசி எப்படி நீங்கி போகிறதோ அது மாதிரி அந்த கலியானது நீங்கி விடுகிறது. வண்டார் வளவயல் சூழ் வள்ளுவன் நாட்டு எங்கோமான் கண்டார் புனை சந்திரன் சொர்க்கி கொண்டாடும் பாவலன்பால் நின்ற பசி போல நீங்கிற்றே காவலன்பால் நின்ற கலி. பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை, அருமையான கட்டுரைங்க. இது ஒரு அறிவியல் கட்டுரை, அறிவியலுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லி தினமணியில 2016ஆம் ஆண்டு நம்முடைய நீதியரசர், இப்ப ஓய்வு பெற்றிருக்கார், நீதியரசர் வே ராமசுப்பிரமணியன் அவர்கள் பல கட்டுரைகள் எழுதியிருக்கார். அது ஒரு கட்டுரையில அவர் எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதாவது அமெரிக்க பத்திரிகையில அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காலஜி ஏப்ரல் 1891 இதுல ஒரு கட்டுரை எழுதுறார். யார் எழுதுறாருன்னா E.W. ஸ்கிரிப்சர் ஒருத்தர் எழுதுறார். ஸ்கிரிப்சர்னு ஒருத்தர் எழுதுறார். அந்த கட்டுரையினுடைய தலைப்பு அரித்மெட்டிக்கல் ப்ராடிகிஸ் அப்படின்னு ஒரு இது. அது ஒரு பெரிய அதிசயம். என்ன அதிசயம்னு பாருங்க. தாமஸ் புல்லர்னு ஒருத்தர், தாமஸ் புல்லர், திரு தாமஸ் புல்லர், அவர் ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர். அது 1710ஆம் ஆண்டு. அது அப்படியே நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே சொல்றோம். அவர் 1724ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவில இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டு. அவரிடத்துல சோதிக்கிறாங்க. எப்படி சோதிக்கிறாங்கன்னா, 1.5 வருடத்தில் எத்தனை வினாடிகள் இருக்கின்றன என்று கேட்டார்கள். 1.5 வருஷத்துக்கு எவ்வளவு வினாடி? இந்த உடனே சொல்லியிருக்கார் நம்ம ரிதுபர்ணன் இல்லையா, சொல்றாங்க ரிதுபர்ணன், அவன் சொல்றான் இல்லையா, அது மாதிரி சொல்றார். 4,73,04,000 சொன்னார். உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது கட்டுரையா வந்திருக்கு. 1724ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி இது. புராணமோ அல்லது கதையோ இல்லை. 70 ஆண்டுகள் 17 நாட்கள் 12 மணி நேரம் எத்தனை நொடிகள்னு கேட்டிருக்காங்க. 221,05,08,000 அப்படின்னு நொடிகள் சொன்னார். இல்ல அங்க கொஞ்சம் தப்பு இருக்குன்னாங்க. இல்ல தப்பு இல்ல, நீங்க லீப் வருடங்களை கணக்கெடுக்காத காரணத்தினால உங்களுக்கு தப்பு வருதுன்னாங்க. உடனே அந்த சோதிச்சவங்க லீப் வருடங்களை கணக்கெடுத்து பார்த்த போது ரொம்ப சரியா இருந்தது. இது ஒரு அதிசயம். இன்னொன்று, இங்கிலாந்தில் ஜெடிதா பக்ஸ்டன் அப்படின்னு ஒரு இருக்கார். அவனுக்கு எழுத படிக்கலாம் ஒண்ணும் தெரியாது. அவரை கொண்டு போய் ஷேக்ஸ்பியருடைய நாடகத்துல உட்கார வைக்கிறாங்க. 3ஆம் ரிச்சர்ட் அப்படின்னு ஒரு நாடகம். ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை உட்கார வச்சுட்டு பிறகு அவரை கேக்குறாங்க. என்னென்ன கேக்குறாங்கன்னா, ஒரு நடிகர் மேடைக்கு எத்தனை முறை வந்தாருன்னு கேக்குறாங்க, சரியா சொல்றார். எவ்வளவு நிமிஷம் பேசினார்னு கேக்குறாங்க, சரியா சொல்றார். என்னென்ன வார்த்தை, எத்தனை வார்த்தைகள் பேசுகிறார்கள் சொல்றாங்க, சரியா சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கின்றன என்று அந்த கட்டுரையில இருப்பதாக இவர் அந்த கட்டுரையை எழுதியிருக்கார். இந்த நலவெண்பாவுக்கு ரொம்ப அவர் எழுதியிருக்கார். ரிதுபர்மன் பற்றி நாம் நலவெண்பாவிலே படிக்கிறோம். அதே மாதிரி 2 பேர் இருந்திருக்கிறார்கள். இதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அதை எடுத்து எழுதியிருக்கிறார் என்று அறிவியலுக்கு அப்பால் என்ற தலைப்பில் நிறைய கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அது உங்களுக்கு
பகிர்ந்து கொண்டேன். இப்ப வேந்தனை நாடுக அவரா தமையந்தி சொல்றா, என்னுடைய நலனை போய் பார்த்து விட்டு வா. நீ பாக்குற எந்த நலன் கானகத்திலே நீ கைவிட்டு போய்விட்டாரே அந்த நலனை நீ போய் பார்த்து விட்டு வா என்று சொல்றான். தேடி விட்டு வான்னு அர்த்தம், அவ்வளவுதான். நீ போகிற பொழுது நீ சொல்லு, இந்த மாதிரி இருட்டுல ஒரு தன்னுடைய மனைவியை கைவிட்டு விட்டு போய்விட்டானே அவனைத்தான் தேடிக்கொண்டு வருகிறேன்னு சொல்லு. அப்படி சொன்னா யாராவது எதிரில் வந்து நிப்பாங்க. அப்போது அவனுடைய பேசு நலந்தானா என்று அறிந்து கொண்டு வான்னு சொல்றான். அப்போ இந்த அந்தனர் என்ன பண்றாரு, எல்லா இடக்கும் போறார். மலைகள் இருக்கிற இடங்களுக்கு, கடல்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, கானகத்துக்கெல்லாம் போறார். அங்க போயிட்டு கடைசியாக அயோத்தி நகரத்தை போய் சேர்கின்றார். அயோத்தி நகர்ல போய் சேர்ந்துட்டு அவர் சொல்றார், இந்த மாதிரி இருட்டு நேரத்துல காட்டுல தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு வந்தானே ஒரு மன்னன் என்று அவர் அங்க உறக்க சொல்றார். அப்படி சொன்னதை கேட்ட உடனேயே நலன் காதில அது விழுந்தது. விழுந்த உடனேயே எதிரில் வந்து நிற்கிறார். உடனே சொல்றான், அந்த மாதிரிலாம் யாரும் விட்டுட்டு எல்லாம் போகல, வேண்டும்லாம் விட்டுட்டு போகல, அது ஒரு விதி, அவ்வளவுதான். விதி அவளை விட்டு விட்டு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவனை விட்டு விட்டு போய்விட்டான். நான் விட்டு விட்டு போனேன்னு சொல்ல, யாரோ விட்டுட்டு போனாதான் சொல்றான். நீத்தான் தான் போட்டிருக்காரு, விட்டுட்டு போயிட்டான். அதனால நான் விரும்பி விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்காத, ஐயப்படாதேன்னு சொல்றாரு. தன்னை நலன்னு காட்டிக்கல. அப்போ திரும்பவும் வந்து அயோத்தியில இருந்து தமையந்தி இடத்துல வந்து விட்டு அந்த அந்தனர் வராரு. அப்ப தமையந்தி கேக்குறாங்க, நீ எங்கப்பா தங்கியிருந்த, எந்த திசைக்கெல்லாம் போன, என்னுடைய கங்கை வள நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காவலரான நலனை பார்த்தாயா, எதிர் வந்தானா, நீ ஏதாவது பேசினாயா என்றெல்லாம் அவள் கண்ணீர் மல்க அந்த அந்தணனை கேட்டார். அப்ப அவன் சொல்றான், நான் பார்த்தேன் ஒருத்தனை, பேச்செல்லாம் பார்த்தா நலன் மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவனுடைய உடம்ப பார்த்தா அவன் நலன் மாதிரி தெரியல. அதனால ஐயமாகத்தான் இருக்கிறது என்று அவன் சொல்றான். ரெண்டு தான் சொல்றான். அவன் பேச்சை பார்த்தா நலன் மாதிரி இருக்கு, உடம்ப பார்த்தா நலன் மாதிரி இல்லை, ஆக சந்தேகத்துக்குரியது. அப்ப ஒரு யுக்தி பண்றான், நலனாக இருக்குமோ என்று ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. அப்படின்னா நலனை இங்க வரவழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னொரு சுயவரத்தை நாம சொல்லுவோம், வரையறிவிப்போம். சொல்லி முரசறைந்து இன்னொரு சுயவரம் நடக்கும் என்று சொன்னா அந்த அயோத்தி மன்னன் எப்படி இங்க வந்துதான் ஆகணும். வரும்பொழுது அதற்கு தேரோட்டி கொண்டு நலன் வந்துதான் ஆகணும். அப்ப பார்த்து கொள்ளலாம் என்று அவள் சுயவரத்தை ஏற்பாடு செய்கிறார். அவளுடைய யோசனையை என்னுடைய தகப்பன் ஏற்றுக்கொள்கிறார். தகப்பன் ஏற்றுக்கொண்டு நாளைக்கே சுயவரம் என்று வரையறைத்து விடுகிறான். வரையறைத்து விட்டு முரசும் வரைந்து விடுகிறான். அதை அந்தணன் கொண்டு போய் அந்த அயோத்தி மன்னன் இடத்திலே சொல்லி விடுகிறான். அந்த அயோத்தி மன்னன் சொன்ன உடனேயே, நான் என்ன செய்ய முடியும், நாளைக்கே சுயவரம் வைத்திருக்கிறார்களே, எப்படி நான் இங்கிருந்து விதர்ப்ப நாட்டுக்கு போவது என்று அவன் வருத்தப்படுகிறான். வருத்தப்படுகின்ற பொழுது நலன் வருகிறான். நலனுக்கு அந்த செய்தி வருகிறது. அவன் சொல்றான், இது என்ன வித்தியாசமா இருக்கு, அவள் கற்புல குறைந்தவள் அல்லையே, கொண்டவனை தவிர வேறு யாரையும் அவள் நேசிப்பவள் அல்லையே, அவளா இந்த சொல்லியிருக்கா, அப்படி சொல்லலாமா அவள் என்று அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், இந்த மன்னன் அயோத்தி மன்னன் அவன் நினைச்சு பாக்குறான், அப்பவே சுயவரத்துல என் மேல விழ வேண்டிய மாலை அது தவறி போய் நலனுடைய மார்பில் விழுந்தது, அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அதனாலதான் திரும்பவும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையின் காரணத்தினாலதான் திரும்பவும் அவன் வந்து சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்தார் என்று அவன் நினைக்கிறான். அவனுடைய மனசு அப்படி இருக்கு. நலனுடைய மனசு எப்படி இருக்குன்னா, அடாடா என்ன பழைய விதியா இது, என்ன பாக்குற யுக்தியினால தமையந்தி இப்படி ஏற்பாடு செய்திருக்காளா, இல்ல இது வந்து மரபாவே உலகத்துடைய மரபாவே மாறி போய் விட்டதா என்றெல்லாம் அவன் வருத்தப்படுகிறான். அப்புறம் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்னுடைய வேலை என்ன, காவலனுக்கு தேர் ஓட்டுவது, அதை ஓட்டி கொண்டு போவோம் என்று சொல்லி அவன் தேரை ஓட்ட தொடங்கி விட்டான். தேர்ல வந்து குதிரையை பூட்டி விட்டு மன்னனிடத்துல சொல்றான், மன்னா தேர் தயாராக இருக்கிறது, நீங்கள் வந்து ஏறுங்கள் என்று அவனிடத்துல சொல்றான். மன்னன் ஏறி விடுகிறான். அந்த தேர் ஓடுது. அந்த தேர் ஓடுது, ரொம்ப வேகமா ஓடுது. எப்படின்னா அயோத்தி மன்னனுடைய ஆசை மனசை மாதிரி வேகமா ஓடுது. நலன் ஓட்டுறான். நலன் ஓட்டுற பொழுதே மனசுக்குள்ள என்ன சிந்தனை ஓடுது, என்ன இவ போய் என்ன சரண்டா சுயரம் வைத்திருக்கிறாளே என்று சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தேர் எவ்வளவு வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு பாட்டு. அந்த மன்னன்
தேரிலே அமர்ந்திருக்கிற மன்னனுடைய தோளிலே இருந்து ஒரு மேலாடை கீழே விழுந்தது. மேலாடை கீழே விழுந்த உடனே அதை எடு என்று அவன் சொல்வதற்குள்ளாகவே 24 மைல்கள் காத்த தூரம் அது ஓடிவிட்டது. இப்படி அந்த தேரினுடைய வேகத்தை சொல்வதற்காக இந்த பாட்டு அது சிறப்பான பாட்டு. எல்லாரும் அந்த பாட்டை நல்ல சொல்லுவாங்க. அந்த மன்னன் அவனுக்குன்னு ஒரு திறமை, அட்சய இருதயம்னு ஒரு திறமை. அந்த திறமையின்படி அவன் சொல்றான், இத பார், இந்த வயல்ல பார், அங்க மரங்கள் இருக்கிறது அல்லவா, தாண்டிக் காய்கள் மரங்கள். அந்த தாண்டிக் காய்கள் 10,000 கோடி இருக்கு, நீ வேணா எண்ணி பாருன்றான். அவன் நிறுத்திட்டு எண்ணி பார்க்கறான், சரியா இருக்கு. அப்ப அவன் சொல்றான், ஒண்ணு செய்வோம், உன்னுடைய தேர் ஓட்டும் தொழிலை எனக்கு சொல்லிக் கொடு, என்னுடைய அட்சய இருதயம் என்கின்ற தொழிலை திறமையை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்றான். இப்படி சொன்ன உடனேயே கலிக்கு ஒரு பயம் வந்துருது. ஆகா, அட்சய இருதயம் என்ற திறமை மட்டும் அவன் பெற்று விட்டான், அந்த மந்திரத்தை மட்டும் அவன் தெரிந்து கொண்டு விட்டான் என்று சொன்னால், அவன் குட்கரனை திரும்பவும் கூப்பிட்டு நான் சூதாடி அந்த நாட்டை அவன் பெற்று விடுவான். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனதிலே கலி இருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொண்டு ஏதாவது சங்கடத்தை தருவான் என்று சொல்லி அந்த கலி அவனை விட்டு நீங்கிற்று என்பதோடு இந்த பத்தி முடிகிறது. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி. மிக அருமையாக இந்த படலத்தை பற்றி ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நலனை கண்டுபிடிப்பதற்காக அந்தணனை தமயந்தி அனுப்புவதும், அந்தணன் பார்த்த மன்னன் நலந்தானா என்பதை ஐயுறவே தமயந்தியிடம் சொன்னதும், தமயந்தியின் தந்தை இதை எப்படி நாம் தீர்த்து வைப்பது என்ற எண்ணத்தில் இன்னொரு சுயம்பரம் நடத்த துணிந்தால் நிச்சயமாக நலன் வருவான் என்ற எண்ணத்தில் 2ஆம் சுயம்பரத்தை அறிவித்ததும், இதை எடுத்துக்கொண்டு நலன் புரிந்து கொண்டு